வளரு, நியூஸை பார்த்தியேடி வளரு, வயநாட்டை பற்றி ஒரே சங்கட்டமாக இருக்குதுடி நினச்சாவே. அதை ஏன் சுந்தரி நினைப்படுத்துற? நானே அழுது அழுது நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு எனக்கு. என்னத்த மனுஷங்க வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கணும் சுந்தரி. அதை சொல்லு வளரு. இப்போ நீ சொல்கிறத கரெக்டு. இப்போ நம்ம எப்படி ஜாலியாக இருக்கிறோம் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடும்னு. என்ன மழை சாஞ்சிருச்சு? மழை சாயலையாம்மா, சரிஞ்சிருச்சாம்மா. அது அத்தனை வேறு. ஏன் கேட்டு அதையே இப்போ நினைப்படுத்துற நீ? நான் மழை சாஞ்சிருச்சுன்னு உன்னை சொன்னேன். என்னையவா? அது கொஞ்சம் நிறைய தின்னு ஓட்டம் பார்த்துக்க இறக்கமாக இருக்குது, அதான் படுத்துட்டேன். வாணித்தா உட்காரு கீழே. ஏண்டி வளரு, இன்னைக்கு உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுருப்பாங்கல்ல, என்ன கறி சாப்பாடா எப்படி? ஆமாண்டி வளரு, சூப்பராக இருந்தது. நல்லா சிக்கனு மட்டனு மீன் முட்டை அது இதுன்னு எங்கள் மாமியார் சும்மா எடுத்து சமைச்சு சூப்பராக செஞ்சிருந்து. நல்ல ஒரு கட்டு கட்டிட்டு வந்துட்டேன். பாத்தியா, சாமி கும்பிடுறதுன்னா அப்படி தானே வச்சு கும்பிடுவாங்க. எங்கள் மாமியார் செஞ்சது சாம்பார் பொரியல் அவியல்னு ஏன் கேட்ட. நேற்றெல்லாம் மிச்சமானதெல்லாம் மறுபடியும் சூடு பண்ணி தின்னுட்டு வந்தேன். வெஜ்ஜுனாலும் நல்லா தான் இருந்தது அனிதா. அதானே, நல்லா தானே இருந்தது. அது ஒரு ருசி, இது ஒரு ருசி. எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அப்புறமேல் வீட்டுக்கு கொண்டு வந்து தரேன். பாயசம்லாம் வச்சிருக்கிறீங்களோ? எல்லாம் வச்சு எல்லாம் குடிச்சாச்சு, நான் கொண்டு வரேன். இங்கே என்னம்மா பண்ணுறீங்க 3 பேரும்? ராணிக்கா சும்மாதாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சுதா, அதான் அப்படியே வந்து உட்காந்துட்டோம். சரிம்மா. எப்போவே மரத்தடியில் இருப்பீங்க, இன்றைக்கி நான் பாட்டி வீட்டு வாசல்ல மரத்தடிக்கு போகலான் தான்க்கா போனோம். அப்புறம் பார்த்தா இந்த பாட்டி வீடு பூட்டியே கிடந்தது, இன்னும் வரலையாட்டிருக்குது. சரி திண்ணையிலே உட்காரலான்னு சொல்லி அப்படியே உட்காந்தாச்சு. உங்களை பார்க்கலான் தாம்மா வந்தேன். சாமி கும்பிடணுமா? வாங்க, சாமி கும்பிட்டு சாப்பிட்டு போட்டு வரலாமா? வாங்கம்மா 3 பேரும். ராணிக்கா, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன். சரி வளரு, கண்டிப்பாக வா. சரியா? நீங்கள் 2 பேர் வாங்கம்மா. நாங்களும் இப்போ தானுக்கா சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து வந்துடுறோம். நீங்கள் முன்னாடி போங்க, நாங்கள் வரோம். சரிம்மா. இது பேரூருக்கு போகிறேன், நீங்கள் வரீங்களா? ஆத்துக்காக்கா? ஆமாம் அனிதா, அப்படியே பேரூர் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. அக்கா நாங்களும் வரோம்க்கா, சும்மா தான் இருக்கிறோம். வாங்கம்மா போகலாம். ராணி இங்கே தான் இருக்கிறியா? யாருடி அது, ஆதிவாசியா? ஆமாடி வளரு. ஏங்கிருச்சா? அதான் இந்த 3 பிள்ளைகளும் வருதாம்மா, இதுகளையும் கூட்டிகிட்டே போயிடலான்னு. ஆமாங்க இருச்சாக்கா, நாங்களும் வரோம். நீங்களுமா? சரிம்மா, சரி வாங்க. என்ன பரட்ட ரொம்ப சடைஞ்சுக்கிற, வாங்கம்மான்னு. ஆத்துன்னு உன் பேரில் எழுதி விட்டுருக்குது. தாரு வளரு, நீயா? இதுன்னு எப்படி மல்லாந்து கிடக்குற? கிரிஜா இங்கேயே நில்லுங்க, நான் போய் மீனாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். எல்லாம் ஒட்டுக்காவே கிளம்பிடலாம். பஸ்ஸிலையா ராணி? இல்லை, ஃப்ளைட்டில். நெட்டக்காளி, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேனா? கம்முன்னு இருந்துக்கோ. ஏரா நீ இவளையெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் தான் ஆகணுமா? நீ இரு, நான் போய் மீனாவை கூட்டிகிட்டு வரேன். கிரிஜாக்கா, நின்றுட்டே இருக்கிறீங்க, உட்காருங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சோறனையே இல்லையா? இப்போ தான் உனக்கு திட்டுனேன். அதுக்கு என்னக்கா பண்ணுறது, எல்லாம் இருக்கிறத உட்காருங்க. இப்படி வாசப்படியில் தலை வச்சு படுத்துட்டு இருக்கியே, உனக்கு ஏதாவது மண்டையில் அறிவு இருக்குதா இல்லையா? ஏன்க்கா படுத்தா என்ன? ஏண்டி அறிவு கட்டவில்லை, யாராவது தலைவாசலில் இப்படி படுத்து கிடப்பாங்களா? ஆமாம் பரட்ட, தலைவாசலில் தலை வச்சு தானே படுப்பாங்க. கால் வச்சா படுப்பாங்க. ஏய் காலை கீழே போடுறி, பொம்பளை இப்போ லட்சணத்தை. இவளுகளுக்கு உடனே வாய் கிழிஞ்சிரும் கெக்க பொக்கன்ட்டு. இவ என்னதான் பண்றாள் வர? ராணி, ராணி கொஞ்சம் வேகமா வாடி. தான் வாரம் கிரிஜா, இரு வாரேன். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே வா. கிரிஜா வந்துட்டு நிறு, அதுக்குள்ள உனக்கு என்னடி வேகம்? இவ்வளவுகிட்ட கொஞ்ச நேரம் இருக்கவா முடியுதுமா? அப்படி வம்புக்கு வராளுகோ. ராணி போலாம், நான் முன்னாடி போறேன், நீ வா ராணி. சரி
சரி வாங்கம்மா எல்லாரும் போகலாம். எந்திரி சுந்தரி நடோ. வளரு, இது என்ன மாசமா இருக்குது, என்ன வயிறு எத்த சூண்டு இருக்குது? அது தொப்பை ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல, இன்னொரு தடவை மாதம் வேற. ஐயையோ என்னால் முடியாதுப்பா. வளரு, நீ தான் என்னமோ அந்த குழந்தைய வளர்த்துற மாதிரி இவ்வளோ சங்கடப்பட்டுக்கிற. குழந்தை பெத்தப்ப நீ அந்த குழந்தைய கையில் வச்சிருந்த, அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் பார்த்தது கிடையாது. உங்கள் மாமியாரே தான் பார்த்துட்டு இருக்குது. பரவாயில்ல, உனக்கு இந்த மாதிரி மாமியார் கிடச்சதுக்கெல்லாம். உடனே வந்துடுவீங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறக்கு. வாங்கக்கா கொஞ்சம். நான் அப்பவே சொன்னேன் இவளையெல்லாம் கட்ட வேண்டான்னு. எங்கே கேட்டேன் அந்த சுரேஷ், இவளையே தான் கட்டுவேன்னு கட்டிட்டு வந்தான். ஏன் இதை ஒரு கையை கொடு, எந்திரிக்கலாம். அப்பப்பப்பா. வாடி சீக்கிரம் போகலாம். எந்திரி வளரு, வெட்டு வெடுக்குன்னு இப்போதான் நீட்டி நெளிஞ்சிட்டு கிடப்பா. சீக்கிரம் போகலாவா, நல்ல கூட்டம் வரும், கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம்.